நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி மதன் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கல. ராதா கழுத்துல அவர் தாலி கட்டல. ராதா அவளுக்கு அவளே தாலியை கட்டிட்டா. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமா, நான் அந்த கோயில் குருக்களையே கூப்பிட்டு நேர்ல விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எதுக்குக்கா அவர் இந்த மாதிரி ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்காரு? ராதாவோட மானத்தை காப்பாத்துறதுக்காக. ராதாவை யாரோ ஒருத்தன் காதலிச்சு கல்யாணம் பண்றேன்னு ஆசை காமிச்சு அவளை மோசம் பண்ணிட்டான். அவளை கைவிட்டுட்டு ஓடிட்டான். ராதா இப்போ அவனோட கருவை சுமந்துட்டு இருக்கா. ஊர் உலகத்துக்கு கல்யாணம் ஆகாத ராதா கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சா அவமானமா இருக்கும் இல்லையா? அந்த அவமானத்தை துடைக்கதான் மதன் இப்படி ஒரு பழியை ஏத்துட்டு இருக்காரு. மதன் மச்சான் இப்ப என் கண்ணுக்கு எப்படி தெரியறாரு தெரியுமா? என் கொலை சாமிக்கா. என் கொலத்தையே காக்க வந்த கொலசாமி மாதிரி தெரியறாரு. இப்படிப்பட்ட தெய்வம் என் கொலசாமி. ஏக்கா என்னை விட்டு விலகி விலகி போகணும்? அது வேற ஒண்ணும் இல்ல பூமிகா, அது மதனோட குற்ற உணர்வு தான். உனக்கு சொல்ல முடியாத துயரத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்ததுனால அதனால்தான் அவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. நீ குணத்துல எட்டாத உயரத்துல இருக்கிறதாவும் அவர் ரொம்ப அதல பாதாளத்துல இருக்கிறதாவும் தனக்கு தானே நினைச்சுக்கிட்டு தண்ணியே துன்புறுத்திட்டு இருக்காரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. அவரோட மனநிலைய நான் சரிப்படுத்தி உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். அவர் கையாலேயே உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். ராதாவை கெடுத்து கைவிட்டவனை கண்டுபிடிச்சு அவனை ராதா கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். அக்கா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்க்கா. நீங்க சாமிக்கா. உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இனிமே உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். நான் மதனை பத்தி சொன்ன விஷயங்களை நீ உன் மனசுலயே வச்சுக்க. வெளியில தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. இப்போ ராதாவோட வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். அவளை கெடுத்தவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாரு. இன்னும் ஒரு வாரத்துல எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி பண்றேன். என்ன தங்கச்சி, இப்ப திருப்தியா உனக்கு? சரி, உன் திருப்திக்கு அடையாளமா ஒரு சிரிப்பு சிரிப்பாக்கலாம். இதான் இதான் தங்கச்சி. அவனுக்கும் ஜோதிகாவுக்கும் மட்டும் கல்யாணம் நடத்தக்கூடாது மாமா. இப்ப என்ன பண்றது? என்ன மாமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் அந்த நந்தகுமார பத்தி தான். அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம ஜோதிகா மேலே கை வச்சிட்டான் பாரு. இந்த பக்கம் உன் வாழ்க்கையை கெடுத்து உன்னை கர்ப்பமாக்கிட்டு அந்த பக்கம் ஜோதிகாவை கல்யாணம் பண்ண ட்ரை பண்றான். எப்பேற்பட்ட கேடியா இருப்பான் அவன். தப்பையும் பண்ணிட்டு நடு ரோட்ல உன்னை மயக்கம் போடுற அளவுக்கு அடிச்சு போட்டு போயிருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது ராதா. அதான் அவனை எப்படி தூக்கறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த விஷயம் ஜோதிகாவுக்கோ பூமிகாவுக்கோ தெரியக்கூடாது. தெரிஞ்ச குழப்பமாயிடும்.
அதுக்கு இடம் கொடுக்காம யாருக்கும் தெரியாம அவனை தூக்கிட்டு வந்து அவனுக்கு குடுக்கிற குடுல தானா வந்து உன் கழுத்துல தாலி கட்டுவான். சரி மாமா, அதுக்கு இப்ப என்ன பண்ண போறீங்க? அந்த வேலாயுதம் விட்டு போன் லேண்ட்லைன் நம்பர் எனக்கு தெரியும். அந்த நம்பருக்கு போன் பண்ணி நான் உங்ககிட்ட தரேன். நீ எப்படியாவது மிரட்டி அவனை நேர்ல வர சொல்லு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாமா என்ன சொல்றீங்க? நான் பேசினா அவன் வருவானா? இங்க பார், நான் சொல்ற மாதிரி சொல்லு. அவன் தானா வருவான். இங்க பாரு. என்ன புரிஞ்சுதா? ஹலோ ஹலோ, வேலாயுதம் சார் வீடுங்களா? ஆமா, நீங்க யார் பேசுறது? அது நான் ஒரு கிரானைட் கம்பெனியோட மேனேஜர் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் வேலாயுதம் சாரோட சன் நந்தகுமார் பேசுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, எங்க பாஸ் பேசுறாங்க. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? என்ன தெரியலையாடா? ஹலோ, யார் நீங்க? கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? டேய், என் குரல் கூட உனக்கு அடையாளம் தெரியலல? ராதா தான் பேசுறோம். வலிய வலிய வந்து இனிக்க பேசி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு என்ன கர்ப்பமாக்கிட்டு ஏமாத்திட்டு போனியே, ஞாபகம் இருக்கா? அந்த ராதா தான் பேசுறேன். என்னடா யோசிக்கிற? என் வயித்துல குழந்தைய கொடுத்துட்டு என்ன ஏமாத்தலான்னு பாத்தியா? அது நடக்காதடா. என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. ஏய், உன்னால என்னடி பண்ண முடியும்? நான் நினைச்சா உன்ன ஆளே அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன். போனா போதுன்னு விட்டுறேன், உன் உயிரை காப்பாத்திக்க. என்னடா என்ன மிரட்டுறியா? நீ யாரு, எங்க இருக்க, உன் அப்பா யாரு, இது எல்லா விவரமும் எனக்கு தெரியும். என்ன கைவிட்டதும் இல்லாம உங்க அப்பாவோட பார்ட்னர் அந்த பூமிகாவோட தங்கச்சி ஜோதிகாவை கல்யாணம் பண்ணிக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கியா? நடக்காதுடா. எனக்கு பூமிகாவோட வீடு தெரியும். நான் நேரா அங்க போனேன், கதை கந்தல் ஆயிடும். இல்ல இப்பவே போலீஸோட உன் வீட்டுக்கு வந்து உன்னை நார் கிழிச்சிருவேன். அதுக்கு நீ தயாரா இரு. எங்க வரணும்னு சொல்லு. உன் வீட்டுக்கா இல்ல ஜோதிகா வீட்டுக்கா? ஏய் ராதா, ப்ளீஸ்யா, எங்கேயும் வர வேண்டாம். இங்க பாரு, நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அங்கெல்லாம் போயிடாத. நடு ரோட்ல என்ன மயக்கம் போடுற அளவுக்கு அடிச்சு போட்டு போனல, உன்னை அப்படியே சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? விட மாட்டேன்டா. என் கழுத்துல நீ தாலி கட்டுற வரைக்கும் உன்னை சும்மாவே விட மாட்டேன். சார், நான் என் ஹஸ்பண்டை கழுவி ஊற்றணும் சார். மாமியார் நாத்தனார் அவங்கெல்லாம் சேர்த்து திட்டுற மாதிரி ஏதாவது ஆஃபர் இருக்கா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இருக்கு, 3000 rupees ஆகும். 3000 சார்? அப்படின்னா எனக்கு ஒரு இயர்லி பேக்கேஜ் கிடைக்குமா? என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு ஏத்துக்கிற வரைக்கும் விட மாட்டேன். நீ கிரானைட் கம்பெனியோட ஓனர் வேலாயுதத்தோட பையன்னு எனக்கு தெரியும். நேர்ல வந்து உன் மானத்தை கப்பல் ஏத்துற. ராதா, அப்படிலாம் செஞ்சிடாத ராதா. நீ வீட்டுக்கு வந்தா ரொம்ப அசிங்கமாயிடும். உன்னால நான் தாண்டா என் வயித்துல குழந்தைய சுமந்துகிட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறேன். என்ன ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு நீ திருட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா நான் விட்டுருவேனா? ராதா, ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு. ஆனா நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. இப்போ கூட உன் கழுத்துல தாலி கட்ட நான் தயாரா தான் இருக்கேன். நீ வீட்டுக்கெல்லாம் வந்து தேவையில்லாம கரெக்டா பண்ணிடாத. எங்க அப்பா ஏதோ கௌரவமான தொழில இருக்காரு, அவர் அசிங்கப்படுத்திடாத. நான் என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். தாலி வாங்கி ரெடியா வச்சிருக்கேன்.
என் கழுத்துல இந்த தாலிய கட்டி என்ன உன் மனைவியா ஏத்துக்கணும். என்ன யோசிக்கிற? திரும்பவும் இவளை எப்படி ஏமாத்தலானா? இல்ல ராதா, நான் தப்பாலாம் யோசிக்கல. உன் கழுத்துல நான் தாலி கட்ட தயாரா தான் இருக்கேன். எங்க வரணும்னு சொல்லு. நேரா முருகன் கோயிலுக்கு வந்துரு. உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்பேன். ஏமாத்தாம வந்துடுவல்ல? சத்தியமா நம்பலாம். நான் வந்துருவேன். என்ன நம்புறாதா? இல்ல, போலீஸோட வந்து உன்னை அள்ளிக்கிட்டு போயிடுவேன். மாமா, நந்தகுமார் முருகன் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டான். என் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டான் மாமா. மாமா, என்னாச்சு? அவன் தான் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டானே. ராதா, அவன் வரேன்னு சொன்னது உன் கழுத்துல தாலி கட்டத்துக்கு இல்ல. அவன் கண்டிப்பா அடியாட்களோட தான் வருவான். ஜோதிகாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் முடியற வரைக்கும் உன்னை எங்கேயாவது பத்திரமா கொண்டு போய் கடத்தி வைக்கலாங்கிற முடிவோட தான் வருவான். என்ன மாமா பயமுறுத்துறீங்க? ஏய், நீ எதுக்கு பயப்படுற? நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ தனியா தான் வருவேன்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான். நான் கூட வரேன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. அவன் வந்த உடனே அவனை அடிக்கிற அடியில அவன் ஓடி வந்து உன் கழுத்துல தாலி கட்டியே தீருவான் பாரு. டேய் மச்சான், என்னடா பண்றது இப்போ? நான் கொஞ்சம் கூட நினைக்கல ராதா இப்படி அதிரடியான நடவடிக்கையில இறங்குவான்னு. என் வீடு, ஜோதிகா வீடு, நீ எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்காடா. நான் ஏற்கனவே சொன்னேன், ராதா விஷயத்துல கேர்ஃபுல்லா இருன்னு. ராதா இங்கதான் இருக்கா, என் சட்டையை புடிச்சான்னு கேட்டியா நீ? இல்லடா, அவ தத்திடா. இந்த அளவுக்கு ஷார்ப்பா இறங்கி வேலை செய்யறவ கிடையாது. அவளுக்கு பக்க பலமா யாரோ பின்னாடி இருக்காங்க. சரி, இப்ப என்ன பண்ணாலும் சொல்றா? அவ என்ன அவ கழுத்துல தாலி கட்ட சொல்லி முருகன் கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் இப்ப போய் அவ கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். போகலனா பிரச்சனை பண்ணி அசிங்கப்படுத்திடுவா. போனா தாலி கட்டியே ஆகணும். இப்ப என்னடா பண்ணுவ? அதனால நான் இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா. என்ன? நான் முன் வச்ச காலை இப்ப பின் வைக்க விரும்பல. எனக்கு ஜோதிகாவை ஃபிக்ஸ் பண்ணதுதான். என்னடா சொல்ற? ஏய், ஆளுங்களை வச்சு அந்த ராதாவை தூக்கிலான் இருக்கேன்டா. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு. நான் ஜோதிகாவை கல்யாணம் பண்ற வரைக்கும் அவளை மறைச்சு வச்சே ஆகணும். மச்சான், டேய் வேணாண்டா, ஏதாவது பிரச்சனையா போகுதுடா. டேய், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. சரிடா. மதன், அம்மா, என்னடா ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அது நாங்க ரெண்டு பேரும் இல்ல, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். ஓ, முருகர் கோயிலுக்கு தானே? நான் வரேன். இவனை ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? வா, நாம போலாம். ஏமா, எனக்கா தொந்தரவா? ஐயோ, எனக்கு தொந்தரவே இல்ல. ஆக்சுவலா எனக்கு இவளுக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கு. அதுக்குதான் நாங்க ரெண்டு பேரும் அப்படியே ஜோடியா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு. டேய், எனக்கு தெரியாது. அப்படி என்னடா வேண்டுதல்? அது என்னவோடா? நீயும் ராதாவும் எதோ ரகசியம் பேசிக்கிறீங்க. வெளியில போறதும் வரதுமா இருக்கீங்க. ஆனா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. டேய், நீங்க ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா நீ எதையெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்னம்மா நீ வேற, நாங்க சும்மா கோயிலுக்கு போறோமா. சரி விடுமா, உனக்கு அவ்வளவு சந்தேகமா இருந்தா நீயும் கூட வா. நான் கோயிலுக்கெல்லாம் வரலடா. அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது என்னன்னா, இன்னைக்கு ஆடிப்பெருக்கு வேற. அதனால ராதாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்டா. அத உன் கையால தாண்டா செய்யணும். புது துணிமணிகள்லாம் எடுக்கணும். தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு தங்கம் வாங்கணும். இது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் வரணும். வாங்க போலாம். அம்மா, அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாமா? நீ தாலி பிரிச்சு கோக்கணும்னு சொன்னல, நாங்க கோயிலுக்கு போய் வேண்டுதலை நிறைவேற்றினாதாம்மா அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? நான் சொன்ன உனக்கு அதெல்லாம் புரியாதுமா. ஒரு கோயிலுக்கு போகும்போது நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நாங்க வேற பிரச்சனைல இருக்கோம்மா. என்னடா பொல்லாத பிரச்சனை? நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். ஒன்னா போலாம்.
இப்ப என்ன மாமா பண்றது? டேய் மதன், ஃபர்ஸ்ட் நம்ம துணி கடைக்கு போலாம். இவ்ளோ சொல்லியும் நான் பணம் எடுத்துட்டு வரதுக்குள்ள போயிட்டாங்களே. அப்படி என்ன இவனுக்கு வேண்டுதல்? ஏதோ பிரச்சனைன்னு வேற சொன்னான்ல, போய் என்னன்னு பாப்போம். இதுக்கெல்லாம் காரணமா? என்ன ராதா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நந்தகுமார் சொன்ன மாதிரி வந்துருவான்ல? ஹேய் இல்லம்மா, அவன் கண்டிப்பா வந்துருவான். இனிமே நம்மள ஏமாத்த முடியாது. நமக்கு அவனை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இங்க பாரு, அவன் இங்க வந்த உடனே அவன் காலில் விழுந்தாவது உன் கழுத்துல நான் தாலி கட்ட வைக்கிறேன். நீ கொஞ்சம் பதறப்படாம இரு. சரி, நாங்க போய் பார்த்துட்டு வரேன். ராதா மட்டும் தனியா வருவா, அவ கதையை கச்சிதமா முடிச்சிடலான்னு பார்த்தா இவ எவனோ ஒருத்தனை துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. யாரா அவன்? தலைவா, அவன் யார் தெரியுமா? நீங்க கட்டிக்க போற ஜோதிகாவோட அக்கா பூமிகா புருஷன் தான் அவன். அது மட்டும் இல்ல தலைவா, அவன் கூட இருக்காளே ராதா, அவளோட தாய்மாமன். ஓ, அதுக்கு தான் அவன் ஜோதிகாவோட கல்யாணத்தை நிறுத்திட்டு எப்படியாவது ராதாவை என் தலையில கட்டலான்னு பாக்குறானா? அது மட்டும் நடக்கவும் நடக்காது, நான் நடக்கவும் விட மாட்டேன். ராதா அங்கேயும் இல்ல. ராதாவை மட்டும் போடலான்னு பார்த்தேன், இவனை துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. இவனையும் போட்டுற வேண்டிதான். யாரு? யாருன்னு தெரியல, புது நம்பரா இருக்கு. பேசு. ஹலோ. ஹலோ ராதா, எங்க இருக்க? நந்தகுமார், நான் சொன்ன கோயிலுக்கு வந்துட்டேன். நீ எங்க இருக்க? நானும் அதே கோயில தான் இருக்கேன். நீ எங்க இருக்க ராதா? உன்னை எங்கேயுமே காணுமே. நான் இங்க கோயில்ல தான் இருக்கேன், உங்களை தான் காணோம். நான் இங்க தேடி பார்த்தேன், உங்களை தான் காணோம். எங்க இருக்கீங்க? ஆமா, நீ எந்த கோயில்ல இருக்க ராதா? நான் உங்ககிட்ட சொன்ன சிவன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில்ல தான் இருக்கேன். ஐயோ ராதா, என்ன காட்டம்மன் கோயிலுக்கு தானே நீ வர சொன்ன? என்ன நந்தகுமார் நீங்க? நான் உங்ககிட்ட ஊருக்குள்ள இருக்க சிவன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு தானே வர சொன்னேன். நீங்க ஏன் அங்க போனீங்க? சாரி ராதா, நான் காட்டம்மன் கோயில் நினைச்சே இங்க வந்துட்டேன். ஒண்ணு பண்ணு, நீ இங்க வந்துரு. நான் இங்க எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டேன். காட்டம்மன் கோயிலுக்கு வர சொல்றான். சரி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். வாராதா, நான் இன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டியே தீர்வேன். சரி, நான் வந்துடுறேன். என்ன ராதா, என்ன சொன்ன? அவன் காட்டம்மன் கோயில்ல இருக்கானா, என்ன சீக்கிரமா வர சொல்லிருக்கான். நம்ம அங்க போயிடலாமாமா? சரி வா. தலைவா, என்னடா பேசாம அவங்க 2 பேரும் இங்கே வச்சு போட்டுடலாமே தலைவா. முட்டாள், இது பப்ளிக் பிளேஸ்டா. இங்க அவளை தொட்டாலே பிரச்சனையாடும். அவ காட்டம்மன் கோயிலுக்கு வரட்டும், அங்க வச்சு போடலாம். காக்கா குருவி கூட தெரியாது. சூப்பர் தலைவா. சரி, அவங்களுக்கு முன்னாடி நாம அங்க போனோம்.
தாயி, உங்க உறவினர் ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்டுட்டு போனீங்களே, நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் அம்மனுக்கு செய்தீங்களா? அவங்க குணமாயிட்டாங்களா? சாமி, நீங்க சொன்ன அந்த அம்மனுக்கு எல்லா பரிகாரமும் பண்ணி கூழ் ஊத்தி அக்னி சட்டியும் எடுத்தோம். அந்த அம்மன் அருளால எங்க அர்ச்சனாக்கா பூரண குணம் அடைஞ்சிட்டாங்க. ஆத்தாவுடைய மகிமையே மகிமை. அவளை நம்பி வரவங்களை எப்பவுமே கைவிட மாட்டான். இப்ப என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சாமி, ஏற்கனவே உங்களை பார்க்க வந்தப்போ என் தங்கச்சி ஜோதிகா கல்யாணத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னீங்க இல்லையா, அத பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு தான் இங்க வந்திருக்கோம். இப்பவே அந்த அங்காளம்மா அருளால தெரிஞ்சுக்கலாம். இதுல 8 சோழி இருக்கு. இந்த 8 சோழியும் குப்புற விழாம சோழியா விழுந்தா உன் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அப்படி இல்லாம இந்த 8 சோழியில ஒண்ணு மல்லாக்கா விழுந்தாலும் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிறது தடைபடும். எது நடந்தாலும் உங்களுக்கு மனப்பக்குவம் இருந்தாதான் இப்ப நான் இந்த சோழியை போட்டு பார்ப்பேன். சரிங்க சாமி, போட்டு பாருங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி. உன் தங்கச்சி கல்யாணம் தடைபடுமா? அப்படியே அந்த கல்யாணம் நடந்தாலும் அந்த கல்யாணத்துல ஒரு உயிர் பலி ஏற்படும். என்ன சாமி சொல்றீங்க? ஒரே ஒரு 10 ரூபாய் கற்பூரத்தை வாங்கிக்கிட்டு அந்த காட்டு அம்மன் கோயிலுக்கு போங்க. அவ உங்க பிரச்சனைகளை முழுமையா தீர்த்து வைப்பா.